டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி தொடர்பாக தற்காத்துக் கொள்வது எப்படி என்பது பற்றி விளக்குகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், ஓவர் டு யூ. வணக்கம். அதிகரித்து வரக்கூடிய இந்த சைபர் கிரைம் என்று சொல்லக்கூடிய சைபர் மோசடி தொடர்பான பல்வேறு புகார்கள் தினமும் தமிழகம் முழுவதும் பெறப்பட்டு வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைய தினம், அதாவது நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தூத்துக்குடியை சேர்ந்த மூதாட்டியிடம் 50 லட்சம் ரூபாய் பணம் பெற்று ஒரு கும்பல் மோசடி செய்திருக்கிறது. அந்த மோசடி கும்பலை சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த கும்பல் எவ்வாறு இந்த தங்களுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் செய்கிறார்கள், அதே போல இந்த கடந்த காலங்களில் எது போன்று இருந்தது, தற்போது இது எவ்வாறாக மாறி இருக்கிறது என்பது குறித்து நம்மால் பார்க்க முடியும். குறிப்பாக சில ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு வட இந்தியர் ஒருவர் ஃபோன் செய்து கார்டு மேல், அதாவது நம்ம இருக்கக்கூடிய ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு மேல் இருக்கக்கூடிய நம்பரை பெற்றும் ஓடிபியை பெற்றும் நமது வங்கி கணக்கில் இருந்த சில ஆயிரங்களை மட்டுமே குறிவைத்து திருடி வந்த சூழலில் தற்பொழுது பல்வேறு வகையான சைபர் குற்றங்களில் ஈடுபட்டு பல லட்சங்கள் முதல் கோடிகள் வரை சுருட்டக்கூடிய இந்த காட்சிகள் தினமும் அரங்கேறி வருகின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த தூத்துக்குடி சம்பவத்தை பொறுத்தவரையில் தூத்துக்குடியை சேர்ந்த மிகவும் பணம் படைத்த ஒரு வீட்டை சேர்ந்த மூதாடி, இவரது குழந்தைகள் வெளிநாடுகளில் தங்கி வேலை செய்து வருகிறார்கள். சிலர் அங்கே தங்கி இருக்கிறார்கள். தனியாக வசித்து வந்திருக்கக்கூடிய இவருக்கு சிபிஐ அதிகாரி போல் ஃபோன் செய்த நபர் ஒருவர் தங்களுடைய வங்கி கணக்கும் ஆதார் அட்டையும் வேறு ஒரு கடத்தல் வழக்கிற்காக பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்து 2 கோடி ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது என அவரிடம் மிரட்டியிருக்கிறார். ஏற்கனவே வங்கி கணக்கில் பல கோடி ரூபாய் இருக்கக்கூடிய அந்த வங்கி கணக்கில் இது வந்திருப்பதும் சென்றிருப்பதும் அந்த மூதாட்டிக்கு பெரிய அளவில் தெரியவில்லை. இதனை அடுத்து அதை உண்மை என நம்பிய அவர் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது, உங்களை நாங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்கிறோம் என்று மிரட்டியிருக்கிறார்கள். இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் என்பது இருக்கிற நபரை இருக்கிற இடத்திலே வைத்து அவர்களை பயமுறுத்தி அவர்களுடைய வங்கி கணக்கில் இருந்து வங்கிகள் மூலமாக இந்த பண பரிவர்த்தனையை நடத்தி தங்களுடைய மோசடியை அரங்கேற்றுவார்கள். அந்த அடிப்படையில் தான் உங்களை கைது செய்யாமல் இருக்க 50 லட்சம் ரூபாய் பணம் வழங்க வேண்டும் என கூறியதை நம்பிய மூதாட்டி 50 லட்சம் ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தி இருக்கிறார். இதனை அடுத்து தனது மகள்களிடம் இதை குறித்து தெரிவித்ததை தொடர்ந்து அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் 3 பேரை, ஆந்திராவை சேர்ந்த 3 பேர் கொண்ட கும்பலை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஆனால் இதுவரை பணம் எதுவும் பறிமுதல் செய்யப்படவில்லை அந்த கும்பலிடமிருந்து. இது ஒரு புறம் இருக்க, டிஜிட்டல் அரெஸ்ட் என்ன என்பது குறித்து நாம் தற்பொழுது பார்க்கலாம். டிஜிட்டல் அரெஸ்ட் என்பது சைபர் குற்றங்களிலேயே மிக முக்கியமான ஒரு குற்றங்களாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அண்மை காலங்களில் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் என்பது அதிகரித்து வருகிறது. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டை பொறுத்தவரையில் படிக்காதவர்கள் முதல் படித்தவர்கள் வரை லட்சங்கள் முதல் கோடிகள் வரை ஏமாந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிகுந்த ஒரு வருத்தத்துக்குரிய தகவலாக இருக்கிறது. கடந்த ஜனவரி மாதம் முதல் தற்பொழுது வரை பேராசிரியர்கள், மருத்துவர்கள், முன்னாள் இராணுவ அதிகாரிகள், அதே போன்று பணம் படைத்த குடும்பத்தை சேர்ந்த படித்த நபர்களே கூட டிஜிட்டல் அரெஸ்ட் என்று மிரட்டியதில் 2 கோடி ரூபாய், 1 கோடி ரூபாய், 50 லட்சம், 70 லட்சம் என பல லட்சங்களை இழந்திருக்கிறார்கள். இந்த கடந்த காலங்களை பொறுத்தவரையில் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டை பொறுத்தவரை என்னவென்றால், நம்முடைய ஆதார் அட்டை, வங்கி கணக்கு போன்ற நம்முடைய தரவுகள் வேறு ஒரு குற்ற செயலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கூறி நம்மை நம்ப வைப்பார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், மும்பையில் ஒரு கடத்தல் வழக்கில் உங்களுடைய ஆதார் எண் பயன்படுத்தப்பட்டு உங்கள் வங்கி கணக்கில் அந்த கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட பணம் உங்கள் வங்கி கணக்கில் வந்திருக்கிறது. அதே போன்று சுங்கத்துறையிலிருந்து மிக முக்கியமான ஒரு போதைப் பொருள் கடத்தப்பட்டிருக்கிறது. அந்த கடத்தப்பட்ட பணமானது உங்கள் வங்கி கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று நம்மை மிரட்டி அதன் மூலமாக நம்மை ஒரே இடத்தில் இருக்க வைப்பது. குறிப்பாக இவர்கள் நம்மை குறிவைத்தவுடன் நம்மை வேறு யாருடனும் தொடர்பு கொள்ள முடியாத அளவிற்கு அவர்கள் அதே இடத்துல நம்ம இருக்க வைப்பார்கள். இது போன்ற சம்பவம் தான் அண்மையில் கோயம்புத்தூரில் ஒரு மருத்துவரை 2 நாள் அவரது வீட்டின் அறைக்குள்ளேயே அடைத்து வைத்த சம்பவம் அரங்கேறியது நம்மால் பார்க்க முடியும். இது போன்று நம்மை தனியாக இருப்பதை உறுதி செய்து கொண்டு நம்மை அடைத்து வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள். ஒருவேளை நீங்கள் வெளியேறினால், இல்லை அவர்கள் சொல்லதை நீங்கள் கேட்கவில்லை என்றால் உடனடியாக நாங்கள் கைது செய்வோம், உடனடியாக உங்களுடைய மேலும் அபராதம் விதிக்கப்படும் என நம்ப வைப்பார்கள். இது ஒரு மோடஸ் ஆப்பரண்டி என்று சொல்லக்கூடிய செயல்முறை. அதாவது அதிகாரிகள், சிபிஐ அதிகாரி, போலீஸ் அதிகாரி என கூட நம்ப வைப்பது. மற்றொன்று, நேரடியாக நீதிமன்ற செட்டப், அதாவது நீதிமன்றத்தில் இருப்பது போன்றவே ஒரு நபர் நீதிபதி உடை அணிந்து உங்களுக்கு ஃபோன் செய்து, நீங்கள் இப்போது விர்ச்சுவல் கோர்ட்டில் இருக்கீங்க, உங்ககிட்ட நாங்கள் இப்போ அபராதம் வசூலிக்க போகிறோம், நீங்கள் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கீங்க என கூறி அது போன்று அவர்களிடம் அபராதத்தை வசூலிப்பது. இதுதான் டிஜிட்டல் அரெஸ்ட் என கூறப்படுவது. ஆனால் உண்மை என்னவென்றால், இந்தியாவிலே
டிஜிட்டல் அரெஸ்ட் என்கிற ஒரு நடைமுறையே கிடையாது. தம்மை கைது செய்ய வேண்டும் என்றால் எந்த துறை அதிகாரியாக இருந்தாலும் நேரடியாக வந்து நமக்கான ஆவணங்களை சமர்ப்பித்த பிறகுதான் நம்மை கைது செய்ய முடியும் என்பதுதான் தற்பொழுது வரை நடைமுறையாக இருக்கிறது. இது பல பேருக்கு இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் என்ன என்பது தெரியாத காரணத்தினால் அவர்கள் இதில் சிக்கிக்கொள்ளக்கூடிய அந்த சூழல் என்பதும் இருக்கிறது. இதிலிருந்து நம்மை எவ்வாறு தற்காத்துக் கொள்வது என்பதை நாம் தற்போது பார்க்கலாம். முதல் இது போன்ற ஃபோன் கால்கள் தெரியாத நபர்களிடமிருந்து அதிகாரிகள் நபரிடம் வந்தால் உடனடியாக அந்த நம்பரை துண்டித்து விடலாம், பிளாக் செய்து விடலாம். இதில் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை நமக்கு அச்சம் இருந்தால் எந்த அதிகாரியாக இருந்தாலும் ஃபோனில் பேச வேண்டாம், நேரில் வாருங்கள் என கூறுங்கள். நேரில் வர சொன்னால் அவர்கள் முகவரியோ வேற ஏதோ தகவல் கேட்டால் அப்போது அந்த தகவலை கொடுக்கக்கூடாது. என் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு உங்களிடம் ஆதாரம் இருந்தால் எடுத்துக்கொண்டு நேரில் வாருங்கள், நம்ம நேரில் பேசிக்கொள்ளலாம் என சொல்லி அந்த நம்பரை பிளாக் செய்து விடுவது மிகவும் நல்லது. அதே போன்று அடுத்த கட்டமாக உடனடியாக இது போன்ற சந்தேகத்துக்குரிய ஃபோன் கால்கள் வந்தால் 1930 என்கிற அந்த சைபர் கிரைம் குற்றத்தை பதிவு செய்வதற்கான புகார் எண்ணில் தெரிவிக்கலாம். அதே போல cybercrime.gov.in என்று இந்திய சமூக வலைதளமான அந்த மின்னஞ்சல் முகவரியில் புகாரை பதிவு செய்யலாம். இதனை அடுத்தபடியாக உடனடியாக அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலும் இது போன்ற டிஜிட்டல் அரெஸ்ட் தொடர்பானவோ அல்லது மற்ற எந்த சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்களோ சந்தேகமோ இருந்தால் உடனடியாக காவல் நிலையங்களுக்கு தெரிவிப்பது மிகவும் நல்லது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற டிஜிட்டல் அரெஸ்ட் சைபர் மோசடிகளில் பொதுமக்கள் அதிக விழிப்புணர்வுடன் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதை தவிர இது போன்ற மோசடியிலிருந்து தப்பிக்க வேறு வழி இல்லை எனவும், யாரும் நம்மிடமிருந்து ஓடிபியோ நம்முடைய ஏடிஎம் பின் போன்ற விஷயங்களை பெறுவதற்கு முயற்சி செய்தால் அதை தவிர்த்து விட வேண்டும். மிக முக்கியமாக எந்தவித வங்கி பண பரிமாற்றத்திலும் சட்டவிரோதமாக ஈடுபட வேண்டாம் என்பதையும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் இந்த சைபர் கிரைம் மோசடியை பொறுத்தவரையில். விவரங்களுக்கு நன்றி சதீஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.